அனைவருக்கும் வணக்கம். தம்பியும் தங்கையும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க ஒன் டச்ன்ற ட்ரஸ்ட்டுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மெர்சி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இது 26வது வருடம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தலைமுறைக்கு அடுத்து உங்கள் பிள்ளைகள் வரைக்கும் இதை தொடர்ந்து எல்லாரும் செய்யணும்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல விஷயங்களை செய்யும் போது சப்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்காது, அதுக்கப்புறமேட்டு நிதி பற்றாக்குறை இருக்கும். நம்ம தான் சொந்த பணத்தை போட்டு நிறைய முறை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மனம் தளர்ந்துடாதீங்க, கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைய இருக்குது. நல்ல ஒழுக்கத்துலேயும் நல்ல ஒரு ப்ரேயர்லேயும் வளர்கிற குடும்பம் உங்களுடைய குடும்பம். கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ப்ரோக்ராமை நாங்களே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதில் நீங்கள் ஒன் டச்ன்றதில் 2 பேரும் நல்லா செய்வீங்கன்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய ப்ரேயர்ஸில் உங்களுடைய ஒன் டச்சை வச்சுருக்கேன். நீங்கள் ஊருக்கே ப்ரேயர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட்டுன்னும் போது நிறைய இடையூறுகளும் வரும். அதை சந்திக்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். ஏன்னா ஈஸியாக எல்லாம் போகணும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ட்ரஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தோன்னு சொன்னால் தொடர்ந்து சொந்த பணத்தையே போட்டு செய்ய முடியாது. சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது உங்கள் வீட்டு பிறந்த நாள்லையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க கல்யாண நாட்கள்லையோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விசேஷம் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வழியாக நம்ம ஒரு உதவியை செய்வோம். இப்போ எங்களுடைய மெர்சி ஃபவுண்டேஷன் அன்னை தெரசா என்ன செஞ்சாங்க, அவங்க அவங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து செய்யலாம். ஆனால் அவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்காக வசதி படைத்தோர்கள்கிட்ட இருந்து அவங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி உதவி செஞ்சாங்க. அது மாதிரி இப்போ ட்ரஸ்ட்டு வச்சுருக்க எல்லாருமே பணம் வச்சுருக்கவங்க மட்டுமே வச்சுருக்க முடியாது. நல்ல உதவிகள் செய்யலாம், நல்ல விஷயங்களை செய்யலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு கப்பலாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரஸ்ட்டு வழியாக நல்ல விஷயங்கள் தான் செய்ய போகிறாங்க. இதில் எதுவும் ஒரு உல்லாசமாக இருக்கிறதோ இல்லை ஒரு ஹாப்பினஸ்க்காக கிடையாது. அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு முன்மாதிரியாக லீடர்ஸாக வந்திருக்காங்க. அப்போது நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு விஷயம் நல்ல அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அதனால் உங்கள் வீட்டு விசேஷ காலங்களில் ஒரே நாளில் ஹோட்டலுக்கு போய் ஒரு 2000 3000 ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கூட ஒரு 500 ரூபாவை போட்டோம்னா அங்கே ஒரு 50 பேர் 100 பேருக்கு இந்த ட்ரஸ்ட்டு வழியாக நீங்கள் சாப்பாடு போடலாம்.